வடப்புறம் கோவிலுக்கு வந்து ஒரு வாட்டி மனசார வேண்டிண்டு எனக்கு இந்த காரியம் நிறைவேற நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் உன் குழந்தை அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்களேன், கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா அப்படி தான் நான் போய் நின்னேன். என்னோட 28 வயசில் நான் போய் நின்னேன் அவள் கோவில் வாசலில். எனக்கு நீ தான் மாப்பிள்ளை பார்க்கணும், ஒரு மனுஷன் இல்லைன்னு போய் நின்னேன். உடனே எனக்கு 10 காசு கையில் இல்லாமல் ஜாமுன்னு கல்யாணம் நடந்தது. ஏன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் இருக்கும்னு நான் வாழ்க்கையில் சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா. 4 வாரம் உன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா, உன் கோவிலுக்கு வரேன், இது முதல் வாரம்னு வேண்டிட்டேன். அதே மாதிரி 4வது வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு லெட்டர் வந்துடுது. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது இல்லையா, இல்லை இன்லேண்ட் லெட்டர், எங்கள் அக்கா லெட்டரை போட்டிருந்தா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் என் பொண்ணு பிறந்தது, அதுக்கு பொன் குழந்தை பிறந்துருது. அவளே வந்து எனக்கு குழந்தையாக பிறந்து என் மடியில் உட்காந்துட்டுருக்கா இப்போது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நொந்து போய் தான் அவள் இடத்துக்கு போனேன். நமக்கு வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் அவள் இடத்துல அவள் வாசலில் போய் நின்னேன். நான் ஜாமுன்னு கல்யாணம் நடந்து 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு ஆண்ட முன்னேத்தில். பேத்தி பிறந்திருக்கா. பேத்தி அப்படியே காளியாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். துர்க்கையம்மன், மகாகாளி, வாராகி, எங்களுடைய குலதெய்வம் பகவதி எல்லாம் அவள் தான். அப்படி தான் நாங்கள் என்றைக்கின்னு இருக்கோம். அவள் எல்லாரும் தான் ஆசைப்பட்டு என் மடியில் வந்து உட்காந்துட்டுருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நம்பி வேணுட்டு அவள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, உன்னோட மாப்பிள்ளை இவர், உன் குழந்தை, உன் பேத்தியை நீ பார்த்துக்கோ. உன்னோட பொண்ணுக்கு பேத்திக்கு மாப்பிள்ளை வந்துட்டார், கொள்ளு பேத்தி பிறந்துவிட்டா. இப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவள்கிட்ட. ஸோ நம்ம நம்பி நம்ம வேண்டிண்டா நம்ம கண்டிப்பான முறையில் தைரியமாக இருக்கா. அவள் நம்மளை அவள் பார்க்க ஆரம்பிச்சிருவா.